டாக்டர் வெண்ணிலாவோட நிலைமைய பத்தி சொன்னது எல்லாத்தையுமே விஜய் காவேரி கிட்ட ரொம்பவே சோகமா சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம காவேரிய சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரியோ விஜய் தன்னை விட்டு போனாலும் அதுல தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. உடனே இதனால எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த விஜயோ தன்னோட பொறுமை மொத்தத்தையுமே இழந்து காவேரி கிட்ட ரொம்பவே கோபத்தோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி ஏன் உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது? நான் என்ன சொல்ல வரேன்றதை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? நீயா ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பார்த்துட்டு என்ன இப்படிதான் நீ நினைச்சிருப்பியா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்க. ஆனா காவேரியோ இன்னுமே அதிகமா விஜய் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த கான்ட்ராக்ட் விஷயத்த பத்தி சொல்லிலாம் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த பக்கமா போயிட்டு இருந்த ராகினியோ விஜயும் காவேரி இப்படி சத்தமா சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு என்ஜாய் பண்றதுக்காக ஓரமா நின்று எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது தெரியாத விஜயும் காவேரியும் செம்ம கோபத்தோட கான்ட்ராக்ட் விஷயத்த பத்தி கோபமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல காவேரி கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் போக மாட்டேன்ற கடுப்புல தானே நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. ஆனா விஜயோ காவேரி தான் மேல இப்படி சுத்தமா நம்பிக்கையே இல்லாம பேசுறதுனால ரொம்பவே கோவப்படுறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இதுக்கு மேலேயே உங்ககிட்ட எல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன்றத சொல்லி புரியவே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்த ராகினியோ இவங்க சண்டை போறது பார்க்க ரொம்பவே ஜாலியா தான் இருக்கு. ஆனா என்ன நடுவுல கான்ட்ராக்ட் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா காவேரி எங்க போக போறா? அது என்ன கான்ட்ராக்ட் ஒண்ணுமே புரியலையே. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல காவேரியோட ரூமுக்கு போய் பார்த்தா ஏதாவது விஷயம் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த வக்கீல் வந்தப்ப கூட நம்ம காவேரி கிட்ட கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா தான் அவ ரொம்பவே ட்ரிகர் ஆகி ரொம்பவே சோகமடைஞ்சா. இப்பயும் அதுக்காக தான் இவ இந்த மாதிரி விஜய் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. சோ அதுல ஏதோ ஒரு மெயின் மேட்டர் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் இல்லாத நேரத்துல அவங்களோட ரூம்க்கு போயிட்டு அதுக்கான விஷயத்த முழுசா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியோ விஜய் என்னதான் தங்கிட்ட பேச வராங்கன்றத கொஞ்சம் கூட காதலியே வாங்காம அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு இருக்க சொகத்தால தன்னையும் மறந்து விஜய் கிட்ட இப்படியெல்லாம் பேசினதுனால ஒரு பக்கம் அவங்க வருத்தத்தோட இருந்தாலும் இன்னொரு பக்கமும் அவங்க விஜய் தாமல அவ்வளோ கோபப்பட்டு பேசினதுனால இன்னுமே அவங்க மேல கடுப்போட தான் இருக்காங்க. அதனால ரூம்க்கு போயிட்டு இதை பத்தியே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகத்தோட இருக்க. ஆனா விஜயோ இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யாருக்கிட்ட சொல்றதுனே தெரியாம மனசுடைஞ்சு போய் கண் கலங்கி நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க விஜய பார்க்க வந்த தாத்தாவும் இந்த மாதிரி விஜய் சோகமா இருக்கத பார்த்துட்டு அவங்க கிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் தாத்தா இங்க பயந்த மாதிரியே ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு தாத்தான்னு சொல்லிட்டு காவேரி அவங்க கிட்ட பேசின விஷயத்த சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு பதறி போன தாத்தாவும் இதுக்குதான் நீ காவேரி கிட்ட இவ்வளவு சீரியஸா விளையாடாதுன்னு சொல்லி சொன்ன. நீ அந்த பத்திரத்துல சைன் போட்டது டிவோர்ஸ்க்காக தான் சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கும் மேல இப்போ நீ வெண்ணிலா கிட்ட நடத்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவளுக்கு அதை தானடா நினைக்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட நிலைமையும் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அதே மாதிரி விஜயுமே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஆமா தாத்தா என் மேலதான் தப்பு இருக்குன்னு தோணுது. பாவம் காவேரி என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம தாத்தா கிட்ட தாத்தா நான் நாளைக்கே இந்த நாடகம் எல்லாத்தையுமே முடிச்சு வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான முடிவெடுக்க தாத்தாவும் அதுவும் நல்ல விஷயம் தான். சொல்ல போனா நாளைக்கு தான் உங்களோட கல்யாண நாள், அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்க உடனே அப்பதான் விஜய்க்கு அந்த நாள் ஞாபகம் வருது. அதனால ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சது மட்டும் இல்லாம நாளைக்கு நான் தரப்போற சர்ப்ரைஸ்ல காவேரி அப்படியே ஆடி போக்க போறா. அதுக்கும் மேல என்னை இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டதை யோசிச்சு பார்த்து என் கால்லயே விழ போறா பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா அவங்க உடனடியாக அங்கிருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல இருக்க அவங்களோட மேனேஜருக்கு கால் பண்ணி நாளைக்கு நான் காவேரியோ ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர போறேன், சோ அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிடுங்க, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆபீஸ் விஷயத்துல தனியா பிளான் போட்டது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் காவேரியை நம்மளோட பிடிச்ச இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கொடைக்கானலுக்கு ஒரு சூப்பரான ட்ரிப்பையுமே பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு ரொம்பவே லேட்டா தான் ரூம்க்கு போறாங்க. ஆனா இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சோகமா படுத்திருந்த காவேரியும் விஜய் வந்ததுக்கு அப்புறமா எப்பவும் போலயே தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரி தொங்கிட்ட தான் நினைச்சு விஜய் இந்த மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி, நாளைக்கே நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க பிரச்சனை மொத்தத்தையுமே நான் கிளியர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு குஷியோட தூங்க ஆரம்பிக்க. ஆனா இத அரைகுறையா கேட்ட காவேரி இவங்க எதை பத்தி பேசி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட தூங்கிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில ரொம்பவே சீக்கிரமா எந்திரிச்ச விஜயும் அவங்களோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி எல்லா ஏற்பாடுமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா விஜய் தாத்தா கிட்ட வந்து ரொம்பவே குஷியோட தாத்தா இன்னைக்கு நானும் காவேரியும் கொடைக்கானலுக்கு போகலான்னு இருக்கோம், அதுக்கு முன்னாடி ஆபீஸ்க்கு போயிட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸை தரமா கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம காவேரியை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிடாத, ரொம்பவும் அவகிட்ட வம்பிழுத்துறாத சரியா, ஏன்னா அவ எப்ப எப்படி மாறுவான்னு உனக்கே தெரியாது, அதனால தெரியும்லன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. அதே மாதிரி விஜயும் காவேரி கிட்ட தாத்தா சொன்னதையுமே மீறி வம்பிழுக்கிறதுக்காக அவங்க கிட்ட என்ன விஷயம்னே சொல்லாம உன்னோட துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைக்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட காவேரியும் அப்பனா கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் இவங்க இது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு தன்னோட எல்லா துணியுமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்க. விஜயோ இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள், அதுக்காக தான் நான் உன்னை இந்த மாதிரி பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி பேசி
பேசிட்டு காவேரிக்கு சந்தேகம் கொடுக்குற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போக, காவேரியும் சோகத்தோட தன்னோட துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி இந்த வீட்டை விட்டு ஒரேடியா கிளம்ப போறோம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ராகினியும் காவேரியோட முகத்தை பார்த்த உடனேயே அவங்க கண்டிப்பா இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மை மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஆனா காவேரி இந்த மாதிரி விஜயை தன்னை துரத்துறதுக்கு முன்னாடி நம்மளே பேசாம இங்க இருந்து போயிடலாமான்னு சொல்லிட்டு ஒரு விபரீத முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது தெரியாத விஜயோ காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுல மும்முரமா கிளம்பிட்டு இருக்காங்க.